ஹே சாம்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம எல்லாரும் டெய்லியுமே பென் யூஸ் பண்ணுவோம். எங்க வீட்டு செவரு ஃபுல்லா இருக்கிற என்னோட குட்டி கசின்ல இருந்து எக்ஸாம் ஹால்ல லாஸ்ட் மினிட்ல ஒரு 2 மார்க் எழுதி பாஸ் ஆகிட மாட்டோமான்னு நிறைய பேரோட லைஃப்ல பென் பிளேஸ் அ மேஜர் ரோல். இப்போ இந்த பென் அண்ட் அதுல யூஸ் பண்ற இங்கோட இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி எப்போ எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் எகிப்ட்ல இங்கை யூஸ் பண்ணி பப்பாயரஸ்னு ஒரு லீஃப்ல எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. வேஸ்டா இருக்க கறி இருக்குல்ல, இது சிக்கன் அல்லது மட்டன் இல்ல, இங்கிலீஷ்ல ஆஷஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த வேஸ்ட் ஆஷஸ் கூட வாட்டர் ஆட் பண்ணி ரைட் பண்ணாங்க யூசிங் தேர் ஓன் ஃபிங்கர்ஸ். இப்போ இங்க நம்ம சைனா பீப்புள்ஸ் 3rd செஞ்சுரியில இங்க்ல ஒரு ஸ்மெல் வேணும்னு சொல்லி ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணி அதுல ஒரு ஸ்டிக்கை யூஸ் பண்ணி எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்படி வேர்ல்டு ஃபுல்லா பென்ஸை எல்லாருமே யூஸ் பண்ண நம்ம கண்ட்ரி இந்தியால மாசா பிளான்ஸோட ஜூஸை வச்சு ஓலைச்சுவடி அப்புறம் நிறைய காப்பியெல்லாம் எழுதினாங்க. டைம் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆகுற மாதிரியே 18th செஞ்சுரியில இங்கோட வளர்ச்சியும் பெருசா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இங்க் பாட்டில்ஸ் யூசேஜுக்கு வந்துச்சு. இந்த இங்கை யூஸ் பண்ணி தான் ராஜாக்கள்லாம் எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போதான் நம்ம ஸ்ட்ரெயினர் அண்ட் வைட்னர் யூஸ் பண்ணி மிஸ்டேக் பண்ணா வேர்ட்ஸை அழிச்சிடுறோம். ஆனா அப்போ அந்த கிங்ஸ்லாம் இங்க ரொம்ப கவனமா யூஸ் பண்ணிருக்காங்க. பிகாஸ் அப்போ அதுதான் மோஸ்ட் வேல்யூபிள் திங். இப்படிதான் 18th செஞ்சுரியில இங்க் பாட்டில்ஸ் உருவாச்சு. இந்த ஜெனரேஷன் பசங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இங்க் பாட்டில்னா என்னன்னு கேக்குற மாதிரி பால் பென் அப்புறம் ஜெல் பென்னோட யூசேஜ் அதிகமா ஆகிடுச்சு. அப்பா கிட்ட இங்க் பாட்டில் வாங்கணும்னு சொல்லி காசை வாங்கி நல்லா சாப்பிட்ட 90s ஜெனரேஷனுக்கு அதோட அருமைலாம் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் கேட்ரேஜ் பென்ஸ் எல்லாம் ஓரமா வச்சுட்டு இங்கு பெண்ணை பார்த்தீங்கன்னா அந்த வாங்கி இங்கு போட்டு எழுதி பாருங்க. நிஜமா சொல்லுறேன், ஹேண்ட் ரைட்டிங் சூப்பரா இருக்கும். இந்த மஸ்டியான இன்வென்ஷனோட நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் இன்னும் நிறைய வீடியோஸ் போட கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டை போட்டுட்டு எங்களை என்கரேஜ் பண்ணுங்க சாம்ஸ். டாடா, பாய் பாய்.